சென்னையைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் கிஃப்ட் பார்சல் வந்திருப்பதாக கூறி 2,87,00,000 ரூபாய் பணத்தை நூதன முறையில் கொள்ளையடித்த நைஜீரிய கும்பலை போலீசார் பொறிவைத்து பிடித்திருக்கின்றனர். ஏடிஎம் சிசிடிவியில் பதிவான செருப்பின் நிறம் நைஜீரியர்களை சிக்க வைத்தது எப்படி? சென்னை KK நகரைச் சேர்ந்தவர் அந்த பெண். இவருக்கு ட்விட்டர் மூலமாக அறிமுகமான நபர் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து பேசுவதாக கூறி நெருக்கமாக பேசி வந்துள்ளார். சில நாட்களுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு விலை உயர்ந்த பரிசு வழங்குவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். கொரியர் மூலமாக அனுப்பப்படும் அந்த சர்ப்ரைஸ் பரிசு பொருளை சென்னை விமான நிலையத்திற்கு வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அந்த மர்ம நபர் கூறியுள்ளார். சில நாட்கள் கழித்து அந்த பெண்ணுக்கு மும்பையில் இருந்து சுங்கவரித்துறை அதிகாரிகள் பேசுவது போல ஒருவர் பேசியுள்ளார். மலேசியாவில் இருந்து பிரபல கொரியர் நிறுவனம் மூலமாக பார்சல் ஒன்று வந்துள்ளதாகவும் அந்த பார்சலில் சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் கூறி மிரட்டியுள்ளார். இதற்கான அபராத தொகையை உடனடியாக செலுத்தி விடுமாறும், இல்லையென்றால் மும்பை போலீசார் 10 நிமிடத்தில் வந்து கைது செய்து விடுவார்கள் என்றும் பயத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதையடுத்து ஸ்கைப் வீடியோ காலில் வந்த மற்றொரு நபர் மும்பை போலீசாரின் காக்கி உடையில் காவல் நிலையத்தில் அமர்ந்திருப்பது போல தோன்றி அந்த பெண்ணை மிரட்ட ஆரம்பித்துள்ளார். இதுபோன்று ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறி அவரது புகைப்படத்தையும் காண்பித்துள்ளார். அபராத தொகையை தாங்கள் கூறும் ஜிபே மற்றும் வங்கி கணக்கிற்கு செலுத்தினால் வந்த இடத்திற்கே கொரியரை திருப்பி அனுப்பி விடுவதாகவும் கூறி பேரம் பேசியுள்ளார். இதனை நம்பிய அந்த பெண் பல தவணைகளாக ஜிபே மூலமாக 2,87,00,000 ரூபாய் பணத்தை அந்த நபருக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் தொடர்ச்சியாக அந்த நபர்கள் பணம் கேட்டு வந்ததால் சந்தேகம் வந்து கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போதுதான் அவர்கள் அனைவரும் மோசடி நபர்கள் என்ற உண்மை தெரிய வந்துள்ளது. இது குறித்து உடனே மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். தனிப்படை அமைத்த போலீசார் குற்றவாளியை பிடிக்க டெக்னிக்கல் குழு ஒன்றை அமைத்து களத்தில் இறங்கினர். மோசடி கும்பலுக்கு பணம் அனுப்பிய ஜிபே எண்ணை வைத்து விசாரணையை தொடங்கினர். டெல்லியில் உள்ள பல ஏடிஎம்களில் அந்த கும்பல் மோசடி செய்த பணத்தை எடுத்தது தெரிய வந்தது. உடனடியாக டெல்லிக்கு விரைந்த தனிப்படை போலீசார் ஏடிஎம்களில் பணத்தை எடுத்த அந்த மர்ம நபரின் புகைப்பட அடையாளங்களை சிசிடிவி மூலமாக பெற்றனர். சிசிடிவியில் மோசடி நபரின் முகம் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அந்த நபரின் உருவம் மற்றும் அவர் அணிந்திருந்த செருப்பின் நிறம் தெளிவாக பதிவாகியிருந்தது. இந்த அடையாளங்களை வைத்து போலீசார் சந்தேகத்திற்குரிய சுமார் 20 ஏடிஎம் வாசல்களில் காத்திருந்தனர். சுமார் 10 நாட்களுக்கு பிறகு அதே செருப்பை அணிந்தபடி பணம் எடுக்க வந்த 2 நைஜீரியர்களை சென்னை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். கைது செய்யப்பட்ட இவர்கள் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த அகஸ்டின் மற்றும் சின்னண்டு என்பதும் கடந்த 5 வருடங்களாக இவர்கள் டெல்லியில் வாடகை வீட்டில் தங்கி மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. மேலும் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இந்த கும்பலுக்கு நைஜீரிய நாட்டில் ஒரு தலைவன் உள்ளான். இவர்களுக்கு புது சைபர் கிரைம் மோசடிகளை கற்றுக் கொடுத்து டெல்லி, பெங்களூர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்து மோசடிகளை அரங்கேற்றுவதே இந்த மணி ஹெய்ட்ஸ் ப்ரொஃபசர் தான் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பெண்களை மட்டுமே குறிவைத்து மோசடியை அரங்கேற்றும் இந்த கும்பல் செல்போனை ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை என்பது தெரிய வந்துள்ளது. பார்ட் டைம் ஜாப், இன்டர்வியூ, மேட்ரிமோனி என மோசடி செய்வதற்காக பல ஸ்கிரிப்டுகளை கைவசம் வைத்துள்ளனர். மோசடி செய்யும் பணத்தை உடனே பல்வேறு வங்கி கணக்கிற்கு பகிர்ந்து பல ஏடிஎம்களில் இருந்து பணத்தை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மோசடி பணத்தில் நைஜீரியர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இதனையடுத்து டெல்லியில் கைது செய்யப்பட்ட நைஜீரியர்களை சென்னைக்கு அழைத்து வரும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் பின்னால் உள்ள தலைவன் யார் என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.